விவாகரத்து கேட்கிறாள் அம்மா. மருமகனோடு மகளும் மருமகளோடு மகனுமாய் சூழ்ந்து நின்ற ஒரு நாளில் அதிரடியாய் அம்மா சொன்னாள் தனக்கு விவாகரத்து வேண்டுமென. ஆளாளுக்கு தங்கள் அனுமானங்களையும் கேள்விகளையும் ஆயுதமாய் எடுக்க ஆடிப்போய் அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றிருந்தார் அப்பா. ஊருக்குள் ஜமீன்தார் போல் வாழ்ந்து வந்த அப்பா ஏழையான அம்மாவை அழகை பார்த்து வரதட்சணை ஏதுமின்றி மணந்து கொண்டாராம். மணமான நாளுக்கு மறுநாளே வீட்டில் பணியாட்கள் நிறுத்தப்பட்டனராம். அன்று முதல் இன்று வரை அடுப்படி முதல் தோட்டம் வரை அத்தனை வேலைகளையும் தனியாளாய் செய்து ஓடாய் தேய்ந்து போனேன் என்றழுதாள். அன்பாய் அனுசரணையாய் ஒரு நாளும் இருந்திராத அவரிடம் ஏன் இப்படி என கேட்ட பொழுது, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம், அன்பு வேணுமாக்கும் என எரிந்து விழுந்தாராம். அப்பொழுது நான் வயிற்றில் இருந்தேனாம். தன் குடும்பத்து ஆட்களின் முன்பாக மிகவும் கேவலமாய் பேசி அவமானப்படுத்துவாராம். தனது ஒன்றுவிட்ட சகோதரிகளின் முன்பாக அவர்களை குசிப்படுத்த பிள்ளை பெற்று 15 நாட்களே ஆன பச்சை உடம்புக்காரியை பின்புறமாய் எட்டி உதைத்தாராம். குரல் ததும்ப அம்மா சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு வலித்தது. இத்துன்பங்களோடு போராடுகையில் 2வது குழந்தையையும் பெற்றெடுத்திருக்கிறாள். உணவு, உடை, குழந்தைகளுக்கான பராமரிப்பு செலவு என அனைத்துக்குமாய் அவரது அம்மா மற்றும் தங்கையிடம் கையேந்த வைத்தாராம். கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் மட்டுமே என உயிரற்ற ஜடமாய் வைத்திருந்தார். உங்க 2 பேரையும் தனியா ஆளாக்குற சக்தி எனக்கு இல்லாததாலதான் இத்தனை வருடங்களா இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டேன் என்றால் எனக்கு குற்ற உணர்ச்சி மேலோங்கியது. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி உங்களை பத்தின கவலை எனக்கு இல்ல. முதியோர் இல்லத்துல எனக்காக ஒரு இடம் காத்திருக்கு. மீதம் இருக்கிற நாட்களை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். புத்தகம் படிக்கணும், இசை கேட்கணும், என் வயசுக்காரங்களோட தோழமையா பழகணும். தயவு செய்து என்னை தடுக்காதீங்க. கண்ணீரோடு கைகூப்பி நின்ற அம்மாவை தேற்றுவதா தடுப்பதா என்றறியாமல் அனைவரும் திகைத்து நிற்க அம்மா வாசலை கடந்து வெளியேறி கொண்டிருந்தாள்.